எல்லார் வாழ்க்கையிலையும் பணிவுங்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த பணிவை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் பணிவு வந்து என்னென்னா, மாணவர்கள் ஆசிரியர்களே பணிஞ்சு நடக்கிறது. ஆனால் இப்போல்லாம் அது ரொம்பவே மாறிடுச்சு. அதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி அந்த பணிவை பற்றி நான் இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அசோகர் வந்து தேரில் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காரு, அவரோட படைத்தளபதி எல்லாரும். அப்போ அங்கே உள்ள ஒரு முனிவர் வராரு. அவர்கிட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னா, இறங்கி நின்று வணக்கம் சொல்கிறாரு. அப்போ அந்த வணக்கம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த முனிவர் போயிடுறாரு. அசோகர்கிட்ட அந்த தளபதியார் கேட்காரு, அசோகரே உங்களை பார்த்தா இத்தனை வீரர்களும் நடுநடுங்கி போகிறாங்க. ஆனால் நீங்கள் ஏன் இந்த ஒரு சாதாரண முனிவருக்கு பணிஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அசோகர் வந்து அந்த தளபதிக்கு வந்து ஒரு ஒர்க்கை வந்து அசைன் பண்ணுறாரு. நீ ஒரு மாட்டுத்தலை, ஆட்டுத்தலை, மனுஷத்தலை இந்த மூணையும் கொண்டு வா அப்படிங்கிறாரு. ஆட்டுத்தலை எல்லாரும் ஆர்வமாக வாங்கிக்கிறாங்க, மாட்டுத்தலையும் வாங்கிக்கிறாங்க. மனுஷத்தலையை வந்து யாருமே வாங்க மாட்டாங்க, அருவருப்பாக பார்க்காங்க. அப்போ இருக்கும்போது நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து பணிந்து நடந்து யாருக்கும் ஒரு தொந்தரவு செய்யாமல் இருந்துட்டு போயிடணும் அப்படிதான் அது. நம் இறந்த பிறகு நம்மை பற்றி பேசுவதற்கு பல பேர் இருக்கிறார்கள். நாம் இருக்கும் பொழுதே நம்மை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். நாம் எவ்வளவு நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றவர்கள் பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள். நீங்கள் உங்கள் வாழ்வையில் முடிந்த அளவுக்கு பெரியவர்களிடம் பணிவுடன் நடந்து கொள்ளுங்கள்.